தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபெலோஷிப், ஃபெலோஷிப். எனக்கு இவங்க ஃப்ரெண்ட், அவங்க ஃப்ரெண்ட், எல்லாம் சூப்பர். நம்முடைய ஃபெலோஷிப். ஆமே. அதனால சில காரியத்தை மோசே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். பார்வோனுடைய குமாரத்தின் மகன்னா அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப்லாம் எப்படி இருந்திருக்கும் நினைக்கிறீங்க? அரண்மனை எப்படி இருந்திருக்கும்? என்ன விருந்து! அங்க இருக்க வேண்டிய ஆளு இங்கே உட்கார்ந்து இருக்கிறார். ஏன்? நான் தேவ திட்டத்துக்குரியவன். நீ இந்த தொழிலாளியா எழும்புறது வரைக்கும் உன் குடும்பத்தில் எழும்பி இருக்கிற சத்துருவின் கொம்பு விழாது. நீ எழும்பிட்டேனா மீதி நான் பார்த்துக்கிறேன். ஆமென். ஆண்டவர், நான் எப்படி பயந்து ஓடனவில்லை. எனக்கு அதெல்லாம் விஷயம் கிடையாது. உன் கையில என் கோல் இருக்கணும். இதான் அவருடைய கோல். இத கையில எடுக்கணும்னா இந்த கையில இருக்கிற சிலதை உதறணும். வேண்டாம் ஆண்டவரே, வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கின்றே. வேண்டாத ஆண்டவா வைக்கிறேன். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். மீண்டும் மாண்டு மடியட்டுமே. ஆமென், ஆமென். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு காரியத்தை ஆண்டவர் விடணும்ட்டாரு. அந்த காரியத்தை நம்ம வெறுக்கலன்னு வைங்களேன், அதை நம்ம தள்ளி வைப்போமே தவிர விட மாட்டோம். ஆனா எலிசாவை எலியா கூடுவார் பாருங்க. எலிசா என்ன தெரியுமா? இன்னும் வாரேன். உழுது கொண்டிருந்த காளைகளை வெட்டி நல்ல ஒரு பிரியாணி ஒரு மணிக்கு சொல்லும் போதும் சரி, நல்ல ஒரு சாப்பாடு. அந்த ஏற என்ன பண்றாரு தெரியுமா? உடைச்சி விறகாக்கிட்டார். ஆமென். அவங்க கையில தான் சால்வை வரும்.